தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். வாசிப்பது எம்.சிகா ரவி, செய்தியாசிரியர் எம்.டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர் தமிழர்களை சந்தோஷப்படுத்தவா சுதந்திர தினம்? அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்ட கேள்வி. வீடுகள் வாடகை சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலம், இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு. 3000 அரசு பாடசாலைகளை தனியாருக்கு விற்பனை செய்ய முயற்சி. 3000 அரசு பாடசாலைகளில் 10க்கும் குறைவான ஆசிரியர்கள். வெளியான அதிர்ச்சி தகவல். ட்ரம்பிற்கு சவால் விடும் சீனாவின் ஆதிக்கம் நிறைந்த உலகில் வாழ்கிறோம் என்கிறார் ரணில். 11 ஆண்டுகள் கடந்து ஷிராந்தியை விசாரணைக்கு அழைத்தது ஏன்? மொட்டு கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கை. அரசாங்கத்தின் இயலாமையை மறைக்கவே சிஐடிக்கு அழைக்கின்றது என குற்றச்சாட்டு. ரஷ்யாவை விடுத்து வெனிசுவேலாவிடம் எண்ணெய் வாங்கினால் இந்தியாவிற்கு $3 பில்லியன் லாபம். ஆய்வு அறிக்கை வெளியானது. கவலைப்பட வேண்டிய நிலையில் அலி கமனி, ட்ரம்ப் வெளியிட்ட தகவல். உள்நாட்டு செய்திகள். அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பயந்து செயற்படுவதோடு அவர்களின் மனம் நோகாதபடி நடந்து கொள்வதாக முன்னாள் அமைச்சரும் மொட்டு கட்சியின் உறுப்பினருமான சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நேற்று கொண்டாடப்பட்ட 78வது சுதந்திர தினம் தொடர்பில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர், 1972 පස්සේ අපිට නිදහස ලැබිච්ච දිනය. ඒතකොට ඒ ජයග්‍රහණයට දායක වෙච්ච සන්නද්ධ රථ මල්ටි බැරල් රොකට් ලොන්චර්ස් කිසිවක් මේ පාර ප්‍රදර්ශනය කළේ නැහැ. ඒ සටනට ඍජුව දායක වෙච්ච කමාන්ඩෝ බටයෝ, ඒතකොට SF බටයෝ මේ අය ගමන් කරනකොට විස්තර කියන්න කිව්වේ මොකද්ද? දිට්වා කුණාටුවේ අවතන් වෙච්ච අයට උදව් කරා කියලා තමයි කිව්වේ. ඔහුගේ ඒ පුද්ගලයාගේ දිව නැමුන්නේ නැහැ කියන්න මේ ලෝකයේ දරුණුම ත්‍රස්තවාදී සංවිධානය පරාජය කරපු රඩවිරෝ තමයි මේ ගමන් කරන්න කියලා කිව්වේ නැහැ. මේක මේ ජාතිය වෙනුවෙන්ද පැවැත්වුවේ, එහෙම නැත්නම් කොටි හිතවාදී දෙමළ බෙදුම්වාදී ඩයස්පෝරාව සතුරු කරන්නද මේ නිදහසුල්ල පැවැත්වුවේ කියලා අපිට අහන්න වෙනවා. 1972ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்த பின்னர் 2009ஆம் ஆண்டே எமது நாட்டிற்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்தது. அந்த யுத்தத்தில் முன்னிலை வகித்த இலங்கை இராணுவத்தின் விசேட படையணி மற்றும் கொமோண்டோ படையணிகள் நடைபவனி செய்யும் போது வர்ணனையாளர் தித்வா சூறாவளியில் மக்களை பாதுகாத்தவர்கள் என்றே குறிப்பிட்டனர். பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாத்தவர்கள் என தெரிவிக்கப்படவில்லை. இன்றைய சுதந்திர தின விழா தேசியத்திற்காகவா அல்லது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சார்பான தமிழ் பிரிவினைவாதிகளான புலம்பெயர் தமிழர்களை சந்தோஷப்படுத்தவா என கேட்க தோன்றுகிறது. 2009ஆம் ஆண்டு இறுதிப் போரில் பயன்படுத்தப்பட்ட கனரக வாகனங்கள் மற்றும் மல்டிபெரல்கள் வாகன தொடரணியில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. இவை முதுகெலும்பு இல்லாத செயற்பாடுகளாகும். நாட்டிலிருந்த எந்த அரசாங்கமும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வீடுகள் வாடகை சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலம் மற்றும் குடியிருப்பாளர்களை பாதுகாத்தல் ஆகிய 2 சட்டமூலங்கள் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிவதற்கான காலத்தை பிப்ரவரி 3ஆம் தேதியில் இருந்து 1 மாத காலத்துக்கு நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் செயலாளர் விடுத்துள்ள அறிக்கையில், 1972ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க வீடுகள் வாடகை சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலம் மற்றும் குடியிருப்பாளர்களை பாதுகாத்தல் ஆகிய 2 சட்டமூலங்களும் நிபுணர்களை கொண்ட குழு ஒன்றினால் தயாரிக்கப்பட்டு முறையான நடைமுறைகளை பின்பற்றிய பின்னர் 2025 செப்டம்பர் 18ஆம் தேதி வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டது. அதன் பின்னர் அந்த 2 சட்டமூலங்களும் 2025 நவம்பர் 4ஆம் தேதியில் இருந்து 2026 ஜனவரி 15ஆம் தேதி வரையான காலத்துக்குள் பொதுமக்களின் கருத்துக்கள், பரிந்துரைகள், பிரேரணைகளுக்காக அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் மற்றும் அரச பத்திரிகைகளில் 3 மொழிகளிலும் பிரசுரிக்கப்பட்டன. இதற்கு மேலதிகமாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கும் 2025 அக்டோபர் 27ஆம் தேதி கடிதம் ஒன்றின் மூலம் கருத்துக்கள், பரிந்துரைகள், பிரேரணைகள் இருக்குமானால் அறிய தருமாறு குறிப்பிட்டு எழுத்து மூலம் வேறு ஒரு கடிதம் மூலம் குறிப்பிட்டு அனுப்பப்பட்டது.
பொதுமக்களின் கருத்துக்களை கேட்பதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த காலத்திற்குள் இந்த சட்டம் தொடர்பில் எழுத்து மூலமான 2 கருத்துக்கள் மாத்திரம் கிடைக்கப்பெற்றுள்ளன. இது தவிர 2026 ஜனவரி 29 அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்றின் மூலம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்க வேண்டும் என அமைச்சை அறிவுறுத்தியிருந்தது. மேலும் பல அமைப்புகளும் இது தொடர்பில் கருத்து தெரிவிப்பதற்கு மேலும் காலம் தேவைப்படுவதாக அறிவித்திருந்தன. இந்த அனைத்து கோரிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்து பார்த்த பின்னர் இந்த சட்டம் தொடர்பில் தொடர்ந்தும் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிவதற்கான காலத்தை 2026 பிப்ரவரி 3 இருந்து 1 மாத காலத்துக்கு நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த கருத்துக்கள் எழுத்து மூலமாக கிடைத்ததன் பின்னர் அதன் பரிந்துரைகள், கருத்துக்கள் மற்றும் பிரேரணைகள் தொடர்பில் ஆராய்ந்து பார்ப்பதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் மேலதிக செயலாளர் தலைமையிலான குழு ஒன்றினூடாக மேற்கொள்ளப்படும். அதனால் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு எதிர்பார்த்திருப்பவர்கள் தங்கள் கருத்துக்களை அமைச்சுக்கு எழுத்து மூலம் விரைவாக அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுமார் 3000 அரச பாடசாலைகளை தனியாருக்கு விற்பனை செய்ய முயற்சிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நாட்டின் அரச பாடசாலை கட்டமைப்பில் இயங்கி வரும் சுமார் 3000 அரச பாடசாலைகளை தனியார் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக தேசிய ஆசிரியர் அமைப்பின் பொதுச் செயலாளர் සඳුන් බණ්ඩාර පෝදාරහම தெரிவித்துள்ளார். අපේ රටේ පාසල් පද්ධතිය තියෙන පාසල් 3000කට වඩා වැඩි ප්‍රමාණයක් පුජ්‍යලිකාංශයට සහ විදේශීය ආයතන වලට විකුණලා දාන්න. ඉතින් අපි මේ සබුද්ධික සමාජයට ආරාධනා කරනවා. කරුණාකරලා දැන් අධ්‍යාපන ප්‍රතිශාස කරලා ඇති විෂය නිර්දේශ ඇතුළේ තියෙන වෙනස්කම් ගැන සාකච්ඡා කරමින් හිටියා. ඉන්න අතර වාරේ මේගොල්ලෝ යටින් වෙනත් ගේම් ගහමින් ඉන්නවා. මේ ගැනත් අවධානයට ලක් කරන්න. கல்வி மறுசீரமைப்பு மற்றும் பாடவிதான மாற்றங்கள் தொடர்பில் சமூகத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவி வருவதாக தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இந்த நிலைமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி குறுகிய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை குறித்து தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அரசாங்கத்தின் இந்த ரகசிய நோக்கம் தொடர்பில் அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனவும் சந்துன் பண்டார போதாரகம வலியுறுத்தியுள்ளார். இதே நேரம் நாடு முழுவதும் 10க்கும் குறைவான ஆசிரியர்களை கொண்ட 3000க்கும் மேற்பட்ட அரச பாடசாலைகள் உள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டின் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின் தரவுகளின்படி நாடு முழுவதும் 10,047 பாடசாலைகள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பாடசாலைகளில் 3065 பாடசாலைகளில் 10க்கும் குறைவான ஆசிரியர்களே உள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அப்பாடசாலைகளுக்குள் ஒரு தேசிய பாடசாலையும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 1645 அரச பாடசாலைகளில் 50க்கும் குறைவான மாணவர்களே உள்ளதாகவும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் கூறுகிறது. 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட அரச பாடசாலைகளில் ஒரு தேசிய பாடசாலையும் 1644 மாகாண பாடசாலைகளும் உள்ளதாக அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 51 முதல் 100 வரையான மாணவர்களை கொண்ட 1648 அரச பாடசாலைகள் உள்ளதோடு அவை அனைத்தும் மாகாண பாடசாலைகள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே 2024 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2025 ஆண்டில் தரம் ஒன்றிற்காக அரச பாடசாலைகளில் இணைத்துக் கொள்ளப்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளது. 2025 ஆண்டில் தரம் ஒன்றிற்காக 2,66,281 மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி ஸ்மார்ட் அரசியலை தழுவிய ஒரு புதிய தலைமுறை தலைமைத்துவத்திற்காக தயாராகி வருவதாக அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் ஸ்மார்ட் யுஎன்பி டிஜிட்டல் வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். තියෙන සමාජය ජෙන්සියට තියෙන සමාජය ඩිජිටල් සමාජය ඌ හැටියට අපි දුන්නේ විදුලි බලෙන් අපි දුන්නේ ජංගම දුරකථන පහසුවෙන් අපි දුන්නේ කම්පියුටරෙන් අපි දුන්නේ ඉන්ටර්නෙට් එකෙන් අද අපි ඉන්නේ JRU ගේ නෙමෙයි අපි ඉන්නේ ඔබාමාගේ කාලේ නෙමෙයි අද අපි ඉන්නේ ට්‍රම්ප්ගේ ලෝකේ කැමති වුණත් නැතිව තරංග කරන ට්‍රම්ප් එක්ක තරංග කරන චීනයේ ඉන්න ලෝකේ බලවත් එක්ක හැටියට අපි අසල්වැසි ඉන්දියාවේ ඉන්න ලෝකේ. இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவடைந்த பின்னர் பிறந்த தலைமுறையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
அரசியல் கட்சிகளையும் அரசியலையும் அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைப்பதில் ஐக்கிய தேசிய கட்சி முன்னின்று செயல்பட வேண்டும். மறைந்த ஜனாதிபதி JR ஜெயவர்தன மில்லினியர் தலைமுறையை தயார்படுத்தினார். நாம் இப்போது ஜென்சி தலைமுறையிடம் பொறுப்புகளை ஒப்படைக்க தயாராக வேண்டும். நாம் ஸ்மார்ட் அரசியலை நோக்கி நகர வேண்டும் மற்றும் தொழில்நுட்பங்களை தழுவ வேண்டும். JR ஜெயவர்தனவின் யுகத்தில் நாம் இல்லை. நாம் ட்ரம்பின் உலகில் வாழ்கிறோம். அதே சமயம் ட்ரம்பிற்கு சவால் விடும் சீனாவின் ஆதிக்கம் நிறைந்த உலகிலும் வாழ்கிறோம். எமது அண்டை நாடான இந்தியா ஒரு வல்லரசாக உருவெடுத்து வரும் காலத்திலும் நாம் வாழ்கிறோம். இத்தகைய சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். பல கட்சி ஜனநாயக ஆட்சி முறையிலேயே நாம் முன்னேறியிருக்கின்றோம். அதனை நிலைநிறுத்த சகல சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சிரிலிய சவிய அமைப்பு தொடர்பில் 11 ஆண்டுகளுக்கு பின்னர் சிராந்தி ராஜபக்ஷவை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைத்தமை அரசியல் அடக்குமுறை என்றே குறிப்பிட வேண்டும். அரசியல் பிரதிவாதிகளை ஏதாவதொரு வழியில் நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கு அரசாங்கம் இவ்வாறான முறையற்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சிரிலிய சவிய அமைப்பு தொடர்பில் வாக்குமூலம் வழங்க நிதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டார். சிரிலிய சவிய 1980 ஆண்டின் 31ஆம் இலக்க சமூக அமைப்பு சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட தன்னார்வ சேவை அமைப்பாகும். 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் திகதி FL 111201 என்ற பதிவு இலக்கம் ஊடாக சிரிலிய சவிய அமைப்புக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டது. சமூக கட்டமைப்பிலிருந்து வறுமையை ஒழித்தலையும் நலன்புரி சேவைகளையும் இந்த திட்டம் பிரதான நோக்கமாக கொண்டிருந்தது. 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையில் பிரபலமான தன்னார்வ சேவை அமைப்பாக காணப்பட்ட சிரிலிய சவிய தொடர்பில் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொண்டது. இதற்கமைய சிராந்தி ராஜபக்ஷ மற்றும் சிரிலிய சவிய அமைப்பின் அதிகாரிகள் பல சந்தர்ப்பங்களில் குற்றப்புலனாய்வு திணைக்களம், நிதி குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய விசாரணைகளை மேற்கொள்ளும் ஆணைக்குழுவுக்கு வாக்குமூலம் அளித்துள்ளனர். 2015ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட விசாரணை நடவடிக்கைகளினால் சிரிலிய சவிய அமைப்பின் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டன. அமைப்பின் செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்ட சட்ட நடவடிக்கைகளும் பல்வேறு காரணிகளால் வெற்றியளிக்கவில்லை. 11 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த விடயம் தொடர்பில் சிராந்தி ராஜபக்சவை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைத்தமை அரசியல் அடக்குமுறை என்றே குறிப்பிட வேண்டும். அரசியல் பிரதிவாதிகளை ஏதாவதொரு வழியில் நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கு அரசாங்கம் இவ்வாறான முறையற்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்தவொரு அரசாங்கமும் அடக்குமுறையை கையில் எடுப்பதென்பது அது அந்த அரசாங்கத்தின் பலவீனமாகும். தற்போதைய அரசாங்கமும் தங்களது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கே ஆட்சியாளர்களை குற்றப்புலனாய்வுக்கு அழைக்கிறது. மக்கள் இதற்கு மாத்திரம் அரசாங்கத்துக்கு ஆணை வழங்கவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். களுத்துறையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், ජන ප්‍රසාදය නැති වෙනකොට දැන් මේ එකම ප්‍රශ්නයකටත් හරිය විසඳුමක් නැති වෙන දැන් මේ ගම් වතුර ආපදාවලටවත් විසඳුමක් නැති වෙනකොට ඕනම රජයකට අන්තිමට ඉතුරු වෙන්නේ මර්ධනය. அரசாங்கம் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியே மக்களின் ஆணையை கோரியிருந்தது. அதன் பிரகாரம் அவர்களின் வாக்குறுதிக்கு அமையவே மக்கள் அவர்களுக்கு ஆணை வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய முக்கியமான வாக்குறுதிகளை மறந்து செயற்பட்டு வருகிறது. இதனால் அரசாங்கம் தொடர்பில் மக்களுக்கு இருந்து வந்த நல்லெண்ணம் குறைவடைய ஆரம்பித்துள்ளது. அதனால் அரசாங்கம் அந்த நிலைமையை மாற்றியமைப்பதற்காக முன்னாள் ஆட்சியாளர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களை விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்க ஆரம்பித்திருக்கிறது. ஊழல் மோசடியுடன் யாராவது சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களை விசாரணைக்கு அழைப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பில்லை. ஆனால் மக்கள் இதற்கு மாத்திரம் அரசாங்கத்துக்கு ஆணை வழங்கவில்லை. மக்கள் ஆணை வழங்கிய அனைத்து விடயங்களும் இன்று மறுபக்கத்துக்கு திரும்பியுள்ளன. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதாக தெரிவித்தார்கள். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை மாற்றுவதாக தெரிவித்தார்கள். இவை எதுவும் இடம்பெறவில்லை. அதேபோன்று அரசாங்கத்தின் சுயாதீனத்தன்மை,
வெளிப்படைத்தன்மை நியமனங்கள் எதுவும் அவர்கள் தெரிவித்தது போல் செயற்படவில்லை. அதனால் அரசாங்கத்தின் இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கே தற்போது ஒரு சிலரை குற்றப்புலனாய்வுக்கு அழைத்து வருகிறார்கள் என்றார். එහෙම තත්ත්වයක් ඉතින් එතකොට ශිරාන්ති මහත්මයා ගෙනියනවා, නාමල් මහත්මයා ගෙනියනවා, අරයා ගෙනියනවා, අපිව ගෙනියනවා. එල්ල ඕක තමයි කරන්නේ ඉතින්. ආණ්ඩුවක් මර්ධනය කරන්න තීන්දුව කරනවා කියන්නේ ආණ්ඩුව දුර්වලයි කියන එක. ඉතින් ජනබරමේ මොනවද කරන්නේ? මේක විතර ජනබරමක් දුන්නේ. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. உவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, ஹம்பாந்தோட்டை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, திருகோணமலை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தரை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு செய்திகள். வெனிசுலாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கினால் இந்தியாவின் எரிபொருள் இறக்குமதி செலவு குறையும் என இந்தியா ஸ்டேட் வங்கி அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் எரிபொருள் இறக்குமதி செலவு ஆண்டுதோறும் பல பில்லியன் டாலர்களை எட்டுகிறது. இதனை குறைக்கும் நோக்கில் வெனிசுலா நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கினால் இந்தியா ஆண்டிற்கு 3 பில்லியன் அமெரிக்க டாலர் வரை சேமிக்க முடியும் என இந்தியா ஸ்டேட் வங்கி ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. தற்போது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது. ஆனால் வெனிசுலா வழங்கும் கனரக கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கு 10 முதல் 12 டாலர் தள்ளுபடி கிடைக்கிறது. இதனால் கூடுதல் போக்குவரத்து செலவுகள் மற்றும் சுத்திகரிப்பு சவால்கள் இருந்தாலும் இந்தியாவிற்கு பொருளாதார ரீதியாக நஷ்டம் ஏற்படாது. தற்போது வெனிசுலா கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு சுமார் $51 என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவிலிருந்து வாங்கும் எண்ணெய் விலையை விட வெனிசுலா கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருப்பதால் இந்தியா மொத்த இறக்குமதி செலவில் பெரிய அளவிலான சேமிப்பு பெறும் வாய்ப்பு உள்ளது. மேலும் கப்பல் போக்குவரத்து தூரம், காப்பீடு செலவு, சுத்திகரிப்பு, தொழில்நுட்பம் போன்ற அம்சங்கள் செலவில் தாக்கம் ஏற்படுத்தும் எனவும், ஆனால் தள்ளுபடி விலை காரணமாக இந்தியாவிற்கு மிகுந்த நன்மை கிடைக்கும் எனவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா வெனிசுலா எண்ணெய்க்கு மாறினால் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் வரை குறைக்க முடியும் என இந்திய ஸ்டேட் வங்கி வலியுறுத்துகிறது. இது நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மைக்கும் எரிசக்தி பாதுகாப்புக்கும் முக்கியமானதாக இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். மத்திய கிழக்கில் அமெரிக்கா தனது ராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்து வரும் நிலையில் ஈரான் உச்ச தலைவர் அலி கமெனி மிகவும் கவலைப்பட வேண்டிய நிலையில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஊடகத்துக்கு வழங்கிய பேட்டியில் இதனை தெரிவித்த ட்ரம்ப் ஈரான் தற்போது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். எனினும் வெள்ளிக்கிழமை நடைபெறவிருந்த அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் சீர்குலையும் நிலையில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பேச்சுவார்த்தை இடம் மற்றும் நடைமுறையில் மாற்றம் செய்ய அமெரிக்கா மறுத்ததே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வெள்ளை மாளிகை உடனடி விளக்கம் அளிக்கவில்லை. மேலும் ஈரான் பகுதியில் அமெரிக்கா விமான தாங்கி கப்பலை அனுப்பியுள்ள நிலையில் புதிய ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.